எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை தயவு செய்து கவனியுங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். வசனத்தை வேகமா வாசிட்டேன், இப்போ கொஞ்சம் பொறுமையா வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் வசனம், 2வது பகுதி. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிசாசுக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது எச்சரிப்படைய வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்க அவனை சோதிக்கிற காரியம் என்னவென்றால் கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுலுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த சவுல் ராஜாவுடைய கீழ்ப்படியாமையை தொடர்ந்து இந்த சாமுவேல் இந்த சவுல் இடத்துல சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொன்னார். ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்றது ரிபெல்லியன், எதிர்த்து நிற்குதல். அதான் ரெண்டகம் பண்ணுதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன அவனை கர்த்தர் சொல்றாரு, நீ பண்ண வேலை என்ன வேலைன்னா பில்லி சூனியம் பண்ண மாதிரி, நீ விக்கிரகாராதனை பண்ண மாதிரி செஞ்சுட்டேன்றார். என்னப்பா செஞ்ச நீன்னு கேட்டா, கர்த்தர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவன் செய்தான். கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யல. நல்லா கவனிங்க, விசுவாசிகள் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் கர்த்தர் ஏதோ நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார் நம்ம நினைக்கிறோம். முடிஞ்சா கீழ்ப்படி, முடியலைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கர்த்தர் விட்டுருக்காருன்னு நினைக்கிறோம். அப்படி ஒருபோதும் பைபிளில் கிடையாது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில தேவனுடைய நடமாடுதலும் உறவாடுதலும் இருந்த ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசுக்கு எப்படிங்க இடம் வந்துச்சு? அவன் எப்படி இவருடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சது? இவர்களுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? நீங்க கவனிச்சீங்கன்னா 7 பிரச்சனைகள் இவங்க மாட்டாங்க. நான் வேணா ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் சிக்கிக்கொண்ட 7 பிரச்சனைகள். முதலாவது செப்பரேஷன். எழுதுங்க, செப்பரேஷன். செப்பரேஷன்னா பிரிந்து போனது. அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு முறிந்து போய் பிரிந்து போகிறது இல்லையா? 2வது ஷேம், வெட்கம். கணவன் மனைவியை ஒருத்தர் பார்த்து வெட்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுக்கு முன்பாக பார்க்க முடியாமல் ஒளிந்து கொண்டாங்க. 3வது சஃபரிங். சஃபரிங், பயங்கரமான வேதனை அவருடைய வாழ்க்கையிலே உண்டானது. ஆண்டவரும் சொல்லுகிறார், உன் வேதனை பெருக பண்ணுவேன் 3:16. 4வது ஆளுகை, சப்ஜெக்ஷன், ஆளுகை செய்யப்படுவது அல்லது அடிமைத்தனம். உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் இந்த 2 பேரும் எதற்காக இணைக்கப்பட்டாங்கன்னா, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் துணைக்கு பதிலாக இப்போ யாரா மாறினா அடிமையாக மாறிட்டாங்க. அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்கிறார். 5வது ஸ்ட்ரகிள், போராட்டம். அவங்க வாழ்க்கையில் வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடுவ, இனிமேல் சாப்பாடு உனக்கு ரொம்ப சுகமா இலவசமா வராது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள். 6வது ஸ்டேல்மேட், பூமி உனக்கு பலன் கொடுக்காது, நீ கஷ்டப்படுவ, பூமி பதில் சொல்லாது, அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. 7வது சஸ்பென்ஷன் ஆஃப் லைஃப், உன் வாழ்க்கை முடிஞ்சு போகும், மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பிடுவ, நீ மரிச்சு போவ, மரணம் வந்துருச்சு. இந்த 7 பிரச்சனைகளை இந்த மனுஷன் மேல கர்த்தர் அவனை உண்டாக்கின போது கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டா கீழ்ப்படியாமை. நான் புசிக்க கூடாது என்று விலக்கின கனியை நீ புசித்தபடியினால் இதெல்லாம் உனக்கு நடக்கும். இதை புசிக்கும்படி ஏவினவன் யார் என்றா பிசாசானவன். ஆனா ஏவுதலுக்கு கதவை திறந்தவங்க யாருன்னா ஏவாளும் ஆதாமும். விசுவாசிகள் தயவுசெய்து கவனிங்க, இது ரொம்ப சீரியஸான காரியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு செய்தி கேட்கறதும் கேட்டுட்டு செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் நம்ம இஷ்டம் நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹவ் இட் வொர்க்ஸ். இட்ஸ் நாட் ஹவ் இட் வொர்க்ஸ். இது இப்படி வேலை செய்யுது கிடையாது. பைபிள் அப்படி வேலை செய்யுது. கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனுஷன் கீழ்ப்படியல அப்படின்னா அது அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியல, பிசாசு கீழ்ப்படியலான்னு அர்த்தம். உதாரணமா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியலன்னு வச்சிருக்கேன், நீங்க என்ன கேட்பீங்க? அப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டு சொல்றதை நீ கேட்குறியா? அப்ப அந்த பிள்ளை யாராவது ஒருத்தர் கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். கீழ்ப்படியாமலாம் வாழ முடியாது இல்லையா? ஒன்று பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்,
அல்லது ஏதோ ஒரு ஊராருக்கு கீழ்ப்படியணும். யாரோ ஒரு வார்த்தையை கேட்டு தான் அந்த பிள்ளை நடக்குது. அப்படி பெற்றோருக்கும் கீழ்ப்படியலை, வெளியில் இருக்கவங்களும் கீழ்ப்படியலைன்னா தன் இஷ்டத்திற்கு கீழ்ப்படியுதுன்னு அர்த்தம். தான் மனசு சொல்றது அது செய்துன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லுமானா அவன் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, உங்க வார்த்தையை கேட்க மாட்டேன், பிசாசனுடைய வார்த்தையை கேட்கிறேன். என் மனசும் என் மாம்சமும் விரும்பினதை நான் செய்கிறேன். ஆனால் அந்த மனசுக்குள்ளேயும் மாம்சத்துக்குள்ளேயும் கிரியை செய்கிறது யாருன்னா பொல்லாத ஆவி. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. இன்னொரு விதமாய் சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் கர்த்தர் பிள்ளைங்க. அவர் வார்த்தையை அசட்டை பண்ணி கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய பிள்ளைகள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போம்னா அவருடைய ஆளுகைக்குள்ள இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். இதை எத்தனை பேர் எவ்வளவு சீரியஸா எடுக்கிறீங்க தெரியல. ஆனா ஆண்டவர் ஒரு முறை சொல்றாரு, ஒரு ஓமானம் பேசுறாரு. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதை 4 விதமான இடங்கள்ல விழுது. ஃபர்ஸ்ட் இடமே பார்த்தீங்கன்னா வழி அருகே விழுந்தது. இந்த வழி அருகே இருக்கிறவங்க எப்படின்னா வசனத்தை கேட்குறாங்க, ஆனா எதுக்கும் கீழ்ப்படி அவங்க விருப்பம் கிடையாது, உணர்வும் கிடையாது. கேட்டுட்டு அவங்க பாட்டு போறாங்க. வேதம் உடனே சொல்லுது, உடனே பிசாசானவன் அந்த வசனத்தை பொறுக்கி கொண்டு போய்விடுகிறான். அவன் வசனத்தை எடுக்கிறதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்தது என்ன என்று கேட்டா கீழ்ப்படியாம. அதே வேளையில இதே வசனம், இதே பிரசங்கியார் இதே காலத்துல இன்னொரு நிலத்துல வசனத்தை போடுறாரு. அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஏனென்றால் அவங்க வசனத்தை கேட்டாங்க, உணர்வடைஞ்சாங்க, பொறுமையோடு இருதயத்தில் காத்து பலன் கொடுத்தாங்க. அல்லது சொன்னா கீழ்ப்படிஞ்சாங்க. ஒன்ஸ் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. அவ்வளவுதான். Then we walk on the path of blessing. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணி, தேவன் நம்மை நிலைத்திருக்க பண்ணி, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றி நம்முடைய வாழ்க்கை செழிப்புக்குள்ள கொண்டு போயிடுறாரு. ஆனா என்றைக்கு வசனத்தை வாங்கிட்டு நம்ம கீழ்ப்படுகிறத தாமதிக்கிறோமோ அல்லது அதை நம்ம நிராகரிக்கிறோமோ, அங்கே தேவன் தொடர்ந்து நமக்குள்ள கிரியை செய்ய போறது இல்லை. அங்க கிரியை செய்ய போறது யாருன்னு கேட்டா பிசாசு வந்துடுறான். அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு அவன் இறங்கி வந்துடுறான். எனக்கு அன்பானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடாதீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டா, கீழ்ப்படியாமைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாதீங்க. ஒபே. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். காளைகளையெல்லாம் நீங்க கொண்டு பலி செலுத்துறதை விட இணங்குதல் தான் கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் பிரயோஜனம் உள்ளது. இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த பிரயோஜனம் உள்ள வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் விதைக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு வசனம் தான். ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்துக்கொள்வதனால. அந்த வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நம்ம ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறோம். அந்த குடும்பத்தை நடத்தணும்னு சொல்றதுக்கு என்னங்க ஆலோசனை எங்க இருந்து வருதுன்னு கேட்டா வசனம் தான். சகரியா எலிசபெத்தை பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட நியமங்களின்படியையும் கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா வசனம் தான் வச்சிருந்தாங்க. ஒரு மனுஷனுடைய பொருளாதாரத்தை நடத்துறது என்னன்னா கர்த்தருடைய வசனம். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. இதை கர்த்தர் ஆளுகை செய்யறாரு. அவர் வசனத்தினால் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்போ நம்ம பர்சனல் லைஃப், நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய ஃபைனான்சியல் லைஃப், நம்முடைய வேலை எல்லாவற்றிலேயும் ஒரு மனுஷனை நெறி தவறாமல் நடந்து போகிறதுக்கு அவனை வழி நடத்தி அவனை கொண்டு செல்கிறது என்னன்னா காட்ஸ் வேர்ட். இந்த எந்த பகுதியிலே ஆகிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம சுய புத்தியின் மேல சார்ந்து கொண்டோ அல்லது வசனத்தை நிராகரித்தோ அந்த வசனத்திற்கு விரோதமாய் நம்ம வாழ்க்கையை முரட்டாட்டம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் விலகிறார். அதற்கப்புறமா நம்மளை ஆளுகை செய்யறது அசுத்தாவிகள் தான். நீங்க வேணா இதை கவனிச்சு பாருங்க. பர்சனல் லைஃப்ல நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு, பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை நம்ம கேட்டு எச்சரிப்படைந்து அதன்படி வாழும்போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரு. அவர் ஆளுகை செய்யறாரு. ஆனா அந்த வார்த்தையின்படி நடக்க மாட்டேன், இஷ்டப்படி நான் வாழுவேன் அப்படி நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க கீழ்ப்படியாமைக்கு ஓபன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசாசுடைய ஆளுகை உங்க லைஃப்ல இருக்கும். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் எனக்கு தகுதியாராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். உதாரணமா நம்முடைய மொபைல் இருக்கு, அதுல நிறைய ஆப்ஸ் இருக்கு, விசேஷமா சோஷியல் மீடியா. வீட்டில் லேப்டாப் இருக்கு, அதுல நிறைய வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணலாம். ஆனா நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி அதை பயன்படுத்தும் போது ஆவியானவர் நம்மோடு இருப்பாரு.
அதை நீங்க தவறா பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் விலக்கின காரியங்களை நம்ம பார்க்கிறதோ அதுல நம்ம ஈடுபடுறதோ அந்த பழக்கங்களை உள்ள கொண்டு போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எவ்ரி டைம் யூ டைப் தட் யூ ஆர் ஓப்பனிங் a door for the devil. அவன் உள்ள வந்தான்னா மூளையை நாசமாக்கி சிந்தனையை கெடுத்து படிப்பை கெடுத்து வருங்காலத்தை கெடுத்து வேலையை கெடுத்து குடும்பத்தை கெடுத்து எல்லாம் நாசமாக்கி விட்டுருவான். அப்புறமா ஜோம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு ஒன்றும் போகாது, அது உள்ளதான் இருக்கும். திறந்து விட்டது நீ தானே. உனக்கு நல்லா தெரியும் அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் பேசுவார், இது வேண்டாம்பா, உனக்கு செய்யாத, இதை பார்க்காத, இப்படி பேசாத, இங்கே போகாதன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை நான் செய்வேன், இது எனக்கு உரிமை, இதெல்லாம் ஒரு மாய்மாலத்தை நமக்குள்ள கொண்டு தான். நீ ஒரு உரிமை, நீ செய், யார் பார்க்க போகிறான், என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நாம முரண்டு பிடிச்சிட்டு போய் நம்ம இஷ்டத்தை நம்ம செய்யும் போது ஆவியானவர் நம்மளோட தொடர்ந்து செயல்பட மாட்டார். நம்ம என்ன பண்றோம், ஒரு டோரை ஓப்பன் பண்றோம், அவனுக்கு உள்ளவா, நான் உனக்கு கீழ்ப்படுகிறேன், உனக்கு செவி கொடுக்குறேன், உனக்கு பிரியமா வாழ நான் ட்ரை பண்றேன், அப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்தணும் இல்லையா, அவருடைய வார்த்தையின்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட வரும்போது அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் மனம் போல செய்வேன், இப்படி தான் நான் என் குடும்பத்தை நடத்துவேன், இப்படி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படி தான் நான் வாழுவேன், நீங்கள் எடுத்து முன்னால் போகலாம், யூ ஹேவ் த ஃப்ரீடம். அதுக்கப்புறமா கர்த்தர் தலையிட மாட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆளுக தான் உள்ளம். அதுக்கப்புறமா குடும்பங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், உள்ள சண்டைகள், ஏன் பிரிவினை கூட வந்துடும். Because you never obeyed the word of God. கர்த்தருடைய வழிகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதில் ஆசீர்வாதமே தவிர ஒரு நாள் குறை வராது. அவருடைய வேதத்தை இரவு மகளும் தியானித்து அதன்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் இஷ்டம் போல நடப்பேன் போது ஓகே, கீழ்ப்படி இல்லையா கர்த்தர் விலகிடுவார். சவுல் ராஜா கீழ்ப்படுகிற வரை கர்த்தர் கூட இருந்தார். அவன் மூலமாக பெரிய அதிசயங்கள், பெரிய வெற்றிகள்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. என்னைக்கு அவன் முரட்டாட்டம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று கீழ்ப்படியாம போனானோ, ஒரு அசுத்தாவி அவனை அலக்களிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வெற்றி கிடையாது. பிரயோஜனம் இல்லாத காரியங்கள்ல போய் ஈடுபடுறான், பிசாசினால் அலக்களிக்கப்பட்டான். என் வாழ்க்கையில ஏதாவது கீழ்ப்படியாம நான் முரண்டு பிடிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்க தயவுசெய்து வெளிப்படுத்தி காட்டுங்க. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்திலே கோபமூட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வாசிக்க.